அனைவருக்கும் வணக்கம். சென்னை இலக்கிய திருவிழாவை ஏற்பாடு செய்து மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறைக்கும் பொது நூலகத்துறை இயக்கத்திற்கும் மற்றும் நூலகத்துறையினுடைய அத்துணை அலுவலர்களுக்கும் வந்திருக்கக்கூடிய இலக்கிய ஆர்வலர்கள், மாணவர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் நன்றியும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல் இன்றைய படைப்பு அரங்கத்தில் மிக சிறப்பாக பங்கு பெற்று வட்டார இலக்கியங்களில் அழகியல் என்ற தலைப்பில் உரையாற்றி அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய அன்பு நண்பர் எழுத்தாளர் கவிப்பித்தன் அவர்களுக்கும், விளிம்பு நிலை பெண்களினுடைய வாழ்க்கையை பற்றி மிக சிறந்த உரையாற்றிய என்னுடைய தோழி கவிஞர் இளம்பிறை அவர்களுக்கும், சென்னை படைப்புகளை பற்றி நம்மிடத்திலே பேச இருக்கக்கூடிய எழுத்தாளர் செல்லாத பணம் என்ற நாவலுக்காக இந்திய அரசினுடைய இலக்கியத்தின் உயரிய விருதான சாகித்ய அகாடமி விருது பெற்ற விருதாளர், மிக சிறந்த எழுத்தாளருமான திரு இமயம் அவர்களுக்கும் எல்லோருக்கும் என்னுடைய வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னும் டீ குடிக்க போனவங்க இன்னும் வரல, நான் குடிக்கல. ஏன்னா நேரம் மிக சரியாக 30 நிமிடங்கள் கொடுத்திருக்கிறார்கள். இப்பொழுது நேரம் 11:28. அதில் மிக சரியாக அரை மணி நேரத்திற்குள்ளாக என்னுடைய சிந்தனைகளை உங்களிடத்திலே பகிர்ந்து கொள்ளலாம் என்று இருக்கின்றேன். நான் உங்களிடத்தில் உரையாடுவதற்கு அல்லது என்னுடைய சிந்தனைகளை சொல்வதற்கு நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு என்பது இலக்கியமும் அழகியலும் என்ற ஒரு நல்ல தலைப்பு. இந்த படைப்பு அரங்கத்தினுடைய முதல் அமர்வில் பேசிய எழுத்தாளர் கவிப்பித்தன் அவர்கள் வட்டார இலக்கியங்களில் அழகியல் என்ற தலைப்பில் மிக சிறப்பான ஒரு அறிமுகத்தையும் அவருடைய கருத்துக்களையும் எடுத்து சொல்லி, இந்த இலக்கியமும் அழகியலும் என்ற என்னுடைய கருத்துக்களுக்கு அவருடைய கருத்துக்களால் துணை செய்திருப்பதை நீங்கள் அறிவீர்கள். அந்த வகையில் நண்பர் கவிப்பித்தன் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இலக்கியமும் அழகியலும் இந்த தலைப்புக்குள்ளாக நாம் போவதற்கு முன்பு எது அழகு, எது அழகியல் என்பதை பற்றி சில புரிந்துணர்வுகளுக்கு நாம் வர வேண்டியுள்ளது. இந்த அரங்கத்தில் நீங்கள் எல்லோரும் அமர்ந்திருக்கக்கூடிய நீங்கள் எல்லோரும் மிக அழகாக இருக்கிறீர்கள், அழகாக அமர்ந்திருக்கிறீர்கள், அழகாக எங்களுடைய உரைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இந்த பூக்கள் அழகாக இருக்கின்றன. இந்த அறை மிக அழகாக அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது. இந்த விளக்குகள் எல்லாம் மிக அழகாக ஒளி வீசிக் கொண்டிருக்கின்றன. இமயம் அழகாக அமர்ந்திருக்கிறார். இளம்பிறை அழகாக பேசி சென்றிருக்கின்றார். அப்படியெனில் அழகு என்பது என்ன? அழகு என்ற சொல்லே மிகவும் அழகானது. அழகு என்ற சொல்லாட்சியும் மிக அழகானது. அழகு என்ற சொல், அந்த சொல்லை சொல்லும் பொழுதே நம்முடைய மனம் உணர்கின்ற உணர்வும் மிக அழகானது. அப்படியெனில் அழகு என்பது எதை பொறுத்து அமையும்? அழகு என்பது வரையறைகள் அற்றது. அழகு என்பது மிக விரிவான ஒரு பொருள் கொண்டது. அது பன்முக தன்மை கொண்டது. அழகு என்ற சொல்லை அழகு என்ற ஒற்றை சொல்லுக்குள் நாம் அடக்கிவிட முடியாது. அப்போ இந்த அழகு என்பது எதை பொறுத்து அமைகின்றது? அழகு என்பது எப்பொழுது அழகியலாக பரிணமிக்கிறது? அழகியலுக்கும் இலக்கியத்திற்கும் என்ன தொடர்பு? அழகியல் எப்படி ஒரு கோட்பாடாக மாறுகிறது? இலக்கியங்களோடு அந்த கோட்பாடு எப்படி பொருத்தப்பாடு உடையதாக மாறுகிறது? இலக்கியங்களில் அழகியல் என்பது எவ்வாறு சொல்லப்படுகிறது?
அது சொல்லப்படுகின்ற அழகு என்பது இலக்கியத்தின் அத்தனை கூறுகளுக்கும் அது பொருத்தமானதாக இருக்கிறதா, இலக்கியத்தின் அத்தனை வகைமைகளுக்கும் அது பொருத்தமாக இருக்கிறதா என பல்வேறு கேள்விகள் இந்த தலைப்பின் கீழ் நமக்கு எழுகின்றன. ஆனால் அவ்வளவு கேள்விகளுக்கும் விடை காணக்கூடிய ஒரு உரையாக என்னுடைய உரை அமையுமானால் சற்றேறக்குரிய 2 மணி நேரம் பிடிக்கும் அந்த உரையை நான் நிறைவு செய்வதற்கு. ஆனால் நேரம் மிக குறைவாக இருக்கின்ற காரணத்தினால் அழகு, அழகியல், அதனோடு தொடர்புடைய இலக்கியம், அழகியலோடு இருக்கக்கூடிய இலக்கியம் யாருக்காக மாறி நிற்கிறது அல்லது எந்த இலக்கியத்தோடு அது தொடர்புடையதாக இருக்கின்றது என்ற ஒரு 4 வகைகளின் கீழ் என்னுடைய உரையை நான் அமைத்து கொள்ளலாம் என்று நான் இருக்கின்றேன். அழகு என்பது நம்முடைய கண் காணுகிறது, கண் என்னும் பொறி காணுகிறது. அழகு என்பது நம்முடைய மனம் உணர்கிறது. அப்போ கண் காண்பது அழகு என்பதா அல்லது மனம் உணர்கின்ற ஒன்றை நாம் அழகு என்று சொல்லுகின்றோமா? ஒரு காட்சியை எல்லோருடைய கண்களும் காணுகின்றன. ஆனால் அதை உணர்கின்ற மனம் என்பது எல்லோருக்கும் ஒரே மனமாக இருப்பதில்லை, இருந்ததில்லை. ஏன்னா கண் என்னும் ஒரு உறுப்பு எல்லாவற்றையும் ஒரே விதமாகத்தான் காணுகிறது. இந்த மலர் நீங்கள் பார்ப்பதற்கும் நான் பார்ப்பதற்கும் எந்தவித வேறுபாடும் இல்லை. அந்த இலைகள் பசுமை நிறத்தில் இருக்கின்றன, மலர்கள் வெள்ளை நிறத்தில் இருக்கின்றன, இன்னொரு மலர்கள் சிவந்த நிறத்தில் இருக்கின்றன. நம்முடைய கண்கள் காணும் காட்சி, நம்முடைய புலன் காணும் காட்சி என்பது ஒன்றாக இருக்கிறது. ஆனால் அதை உணரக்கூடிய மனம் என்பது அல்லது அதனை உணரக்கூடிய உணர்வு என்பது அல்லது அதனை உணரக்கூடிய உணர்ச்சி என்பது எல்லோருக்கும் சமமாக இருக்கிறதா என்று சொன்னால் இல்லை. அப்போ இந்த அழகு என்பதை கண் காண்பவற்றை அழகு என்று வரையறுப்பதா அல்லது கண்ணால் காண்பதை மனம் உணரக்கூடிய அதை வைத்து நாம் இதை அழகு என்று வரையறுப்பதா என்ற மிகப்பெரிய கேள்விகள் எல்லாம் நமக்குள் எழுகின்றன. அப்போ 19ஆம் நூற்றாண்டினுடைய பகுதியில் பல கோட்பாடுகள், இலக்கிய கோட்பாடுகள் எல்லாம் நிகழ்கின்றன. எஸ்ட்ரா பவுன் சொல்லக்கூடிய கோட்பாடு புதியனவற்றை எழுது என்று சொல்லக்கூடிய கோட்பாடாக இருக்கட்டும், அல்லது நீட்சேவினுடைய எல்லாவற்றையும் சந்தேகப்படு என்கின்ற கோட்பாடாக இருக்கட்டும், அல்லது தெரிதாவினுடைய கோட்பாடாகிய விளிம்பு நிலையிலிருந்து மையத்தை நோக்கி நகர்தல் என்று சொல்லக்கூடிய ஒரு கோட்பாடாக இருக்கட்டும், நீட்சேவினுடைய கோட்பாடாக இருக்கட்டும், கட்டுடைக்கின்ற பல கோட்பாடுகளாக இருக்கட்டும், சிக்மண்ட் ஃப்ராய்டினுடைய கோட்பாடாகிய பகுத்தாய்வு செய்தல் என்ற ஒரு கோட்பாடாக இருக்கட்டும், அதை போலவே 19ஆம் நூற்றாண்டில் இலக்கியத்தை நுகர்வதற்கு அல்லது கலையை நுகர்வதற்கு தோன்றிய மிக முக்கியமான ஒரு கோட்பாடு தான் அழகியல் கோட்பாடு. அப்போ அழகிலிருந்து அழகியல் கோட்பாடு எங்கனம் உருப்பெற்றது என்று சொன்னால், நம்முடைய அழகு பற்றிய பல்வேறு சிந்தனைகளை தொகுத்து அவற்றை ஆராய்ந்து அவற்றில் இருக்கக்கூடிய ஓர்மைகளை கண்டறிந்து ஒரு கோட்பாடாக, ஒரு சிந்தனை மரபாக உருவாகியது தான் இந்த அழகியல் கோட்பாடு. இப்போ இந்த அழகியல் கோட்பாட்டின் அடிப்படையில் நம்ம இலக்கியங்களை எப்படி பார்ப்பது, அல்லது இந்த அழகியலுக்கும் இலக்கியத்திற்கும் என்ன தொடர்பு? இலக்கியமே ஒரு அழகியல் தான். அப்போ இவற்றிற்கு இடையே உள்ள அந்த ஓர்மைகள், அந்த வேறுபாடுகள், இவற்றையெல்லாம் நாம் பார்க்கின்ற பொழுது இலக்கியத்தின் வாயிலாக, கலைகளின் வாயிலாக நாம் இவற்றை பார்க்கலாம். அழகியல் என்பதை இப்படியும் சொல்வார்கள், கலை கலைக்காகவே என்ற ஒரு கோட்பாடாகவும் அது சொல்லப்படுகிறது. கலை கலைக்காக என்பது என்ன? இருப்பதை இருக்கிறவாறே இருக்கும்படியாகவே அல்லது உள்ளதை உள்ளவாறே ஒன்றை ஏற்றுக்கொள்வதுதான் கலை கலைக்கானது. அப்போ கலை கலைக்கானது என்று சொல்லுகின்ற அல்லது வாதிடுகின்ற சிலர் இருக்கிறார்கள். கலை மக்களுக்கானது என்று சொல்லுகின்ற அல்லது வாதிடுகின்ற சிலர் இருக்கிறார்கள். ரெண்டுத்துக்கும் என்ன வேறுபாடு? கலை கலைக்காக என்று சொன்னால் கலை மக்களுக்கானது அல்ல என்று பொருள் கிடையாது. கலை மக்களுக்கானது என்று சொன்னால் கலை கலைக்கானது அல்ல என்று பொருள் கிடையாது.
அப்போ இந்த கலை கலைக்கானது, கலை மக்களுக்கானது என்று இருவிதமான கோட்பாடுகளும் அல்லது சிந்தனை மரபுகளும் அல்லது செயலூக்கங்களும் இரண்டும் ஒரு இணைக்கோடுகளாகவே அவை தொடர்ந்து பயணித்து கொண்டே இருக்கின்றன. கலை என்பது மக்களுக்காகவும் அல்லது கலை என்பது கலைக்காகவும் மாறி நிற்கின்ற பொழுது, இலக்கியத்தில் அல்லது அந்த இலக்கியம் மக்களோடு வாழ்வியலோடு தொடர்புடையதாக மாறுகின்ற பொழுது ரெண்டுத்துக்கு உள்ள என்ன தொடர்பு அப்படின்றது தான். அப்போ அழகியல் என்பது ஒரு ஒரு மனிதனுடைய அல்லது மனிதருடைய மூளையோடும் மனதோடும் செயல்படுகின்ற அத்தனை துறைகளிலும் அழகு என்பது அழகியல் கோட்பாடாக மாறி பயணித்து கொண்டே இருக்கிறது. இப்பொழுது நாம் பேசினோம் அல்ல, நாம் ஒரு பேசுவதை அழகு என்று சொல்லுகின்றோம், நடப்பதை அழகு என்று சொல்லுகின்றோம், உண்பதை கூட நாம் அழகு என்று சொல்லுகின்றோம். அப்போ மனிதருடைய அத்தனை வாழ்வியலோடும் அத்தனை தத்துவங்களோடும் அத்தனை பரிணாமங்களோடும் தொடர்ந்து இந்த அழகு என்பது பயணித்து கொண்டே இருக்கிறது. அப்போ இலக்கியத்தில் இந்த அழகியலை நம்ம எப்படி கொண்டு வர்றது? சங்க இலக்கியங்களில் பார்த்தீங்கன்னா எல்லா பாடல்களும் அழகியலோடு எழுதப்பட்ட பாடல்கள் தான். அது 10 பாட்டாக இருக்கட்டும், 8 தொகையாக இருக்கட்டும், அதற்கு பின் வந்த பக்தி இலக்கியங்களாக இருக்கட்டும், நீதி இலக்கியங்களாக இருக்கட்டும், அல்லது தொல்காப்பியமாக இருக்கட்டும், எல்லா இலக்கியங்களிலும் எல்லா பணுவல்களிலும் எழுதப்படுகின்ற அந்த பிரதிகள் அல்லது பணுவல்கள் ஒரு அழகியலோடு எப்பொழுதுமே எழுதப்பட்டிருப்பதை பார்ப்போம். ஔவையார் தன்னுடைய பாடல்களில் சொல்லுவார், நாடோ கொன்றோ காடோ கொன்றோ அசையா கொன்றோ நிலமோ கொன்றோ அப்படி வரும், எவ்வழி நல்லை ஆடவர் அவ்வழி நல்லை வாழிய நிலனே என்ற ஒரு பாடல். அப்போ இந்த மாதிரியான பாடல்களில் வந்து ஒரு ஒரு செய்தியை அல்லது ஒரு வாழ்வியலை அல்லது ஒரு வாழ்க்கை முறையை சொல்லுகின்ற பொழுது இந்த அழகியல் என்பது கூடவே பயணிக்கின்ற ஒன்றாக நாம் பார்க்கின்றோம். எந்த பாடல்களாக நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் சரி. அப்போது இந்த பாடலை பார்க்கின்ற பொழுது அந்த பாடலில் சொல்லப்பட்டிருக்கின்ற அழகியலை அல்லது அழகியல் கோட்பாடுகளை அல்லது அழகியல் கூறுகளை அதில் எப்படி சொல்லப்பட்டிருக்குன்னா அப்படியே ஏற்றுட்டு போகிறது. ஒரு மரம் மஞ்சள் நிறத்தில் பூக்களை பூத்து கிளை பரப்பியுள்ளது அப்படின்னு எழுதியிருந்தால் உடனே நமக்கு வந்து ஒரு காட்சி வந்து நமக்கு வரும். கண் பார்க்கிறது, மனம் அந்த காட்சியை உணர்கின்றது, திரும்பவும் தன்னுடைய அகக்கண்ணில் அகக்காட்சியாக கண் கண்டதை மீண்டுமாக உணர்கிறது. அப்போ இந்த காட்சி இருக்கிறது இல்லையா, அதை இருக்கிற மாதிரியே ஏற்றுக்கணும் அப்படின்றது தான் இந்த அழகியல் கோட்பாடினுடைய அடிப்படை தத்துவமாக அடிப்படை மரபாக இருக்கிறது. அப்போ உள்ளதை உள்ளவாறே ஏற்றுக்கொண்டால் அப்போது காண்பதுன்னு ஒன்று இருக்குதுல்ல, ஒரு காட்சியை காண்பது. இப்போ 2 விதமான சிந்தனை மரபு இருக்குது. ஒரு மரபு என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த உலகம் எப்படி இருக்க வேண்டும் என்ற கனவு கண்டு அதன்படி இந்த உலகத்தை கட்டமைக்க முயற்சிப்பது என்று ஒன்று இருக்கிறது. அல்லது இரண்டாவது, இந்த உலகம் எப்படி வேண்டுமானாலும் இருக்கட்டும், அதன் போக்கில் நாம் அதனோடு பயணிக்க வேண்டும் என்ற ஒரு 2 சிந்தனை மரபு இருக்குது. அப்போ நம்ம இந்த இலக்கியங்களோடு பயணிக்கின்ற பொழுது நம்ம எந்த சிந்தனை மரபில் நம்ம பயணிக்கிறோம் அப்படின்றத நம்ம கண்டுணர வேண்டிய காலகட்டம். ஒன்று இப்படி தான். இப்போ வந்து ஒழுக்கம் அப்படின்ற ஒரு விஷயம் பற்றி பேசுகிறோம் இல்லையா, நம்ம ஒழுக்கன்றது என்னை பற்றி ஒழுக்கம் என்பது ஒன்றுமே இல்லை, அதுதான் ஒழுக்கம். அப்போ எனக்கு அறம் அப்படின்னு பேசுகிறாங்க இல்லையா, எனக்கு அறமாக தெரிவது உங்களுக்கு அறமற்றதாக தெரியும், உங்களுக்கு ஒழுக்கமானதாக தெரிவது எனக்கு ஒழுக்கமற்றதாக தெரியும். அப்போ இந்த அறம் மனிதர்களுடைய வாழ்வியலோடு இணைந்து இருக்கக்கூடிய அறம் என்பது, ஒழுக்கம் என்பது, உண்மை என்பது, நேர்மை என்பதெல்லாம் ஒரு குறிப்பிட்ட வரையறுக்குள்ளே நம்மளால் கொண்டு வர முடியாது இல்லையா. அப்போ ஒருத்தருக்கு அறமாக இருப்பது இன்னொருத்தருக்கு அறமாக இருப்பது இல்லை. அப்போ இந்த மாதிரியான விஷயங்களை நாம் எப்படி பார்க்க வேண்டும் என்ற அந்த சிந்தனை மரபுகளை நம்ம வந்து இலக்கியங்கள் வாயிலாக அறியலாம். அப்போ இந்த சங்க இலக்கியங்களில் பேசப்படுகின்ற அழகியல், இப்போ நீங்கள் வந்து ஒரு நாரையை பார்த்தா கூட வந்து எப்படி பேசுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீண்ட ஒரு அழகுடைய நாரை அப்படின்னு தான் சொல்லுவாங்க இலக்கியத்தில். இப்போ காலையிலேருந்து நம்ம விளிம்பு நிலை மக்களை பற்றி நிறைய அதை பற்றிய படைப்புகளை வந்து இளம்பிறை அவர்களும் கவிப்பித்தன் அவர்களும் பேசியிருந்தாங்க. எனக்கு என்ன மொழியை பற்றி ஒன்று தோன்றுகிறது என்று சொன்னால், ஒரு மொழி என்பது ஒரு சொல்லால் மட்டும் ஆனது அல்ல, பொருளால் மட்டும் ஆனதல்ல, மாறாக அது உணர்வுகளால் ஆனது. மொழியையும் அந்த மொழியில் இருக்கக்கூடிய சொல்லையும் அது சுட்டக்கூடிய பொருளையும்
ஒரு காலத்திலிருந்து இன்னொரு காலத்திற்கு, ஒரு பிரதேசத்திலிருந்து இன்னொரு பிரதேசத்திற்கு கடத்தக்கூடியது மொழி தான். அப்போ இந்த மொழி என்பது 2000 ஆண்டுகளாக இருந்த ஒரு மொழி, எனக்கு அது எப்படி இருந்ததோ அந்த சொல்லோடும் அந்த பொருளோடும் எனக்கு அறிமுகம் ஆகிறது என்று சொன்னால் அது எதன் வழியாக என்றால் செய்யுள் வழியாக. என்னோட நம்முடைய மரபே வந்து செய்யுள் மரபு தான். நம்முடைய தமிழர்களுடைய மரபு என்பது செய்யுள் மரபு தான். அப்போ இந்த மொழியை நான் எப்படி அதனுடைய அத்தனை இயல்புகளோடும் அத்தனை தன்மைகளோடும் அத்தனை பண்புகளோடும் நான் உணர்கிறேன் என்று சொன்னால் அந்த சொல் எனக்குள் கடத்தப்படுகிறது காலங்காலமாக. அப்படி கடத்தப்படுவதற்கு ஒரு வாயிலாக இருப்பவை தான் கவிதைகள், சங்க இலக்கியம், அந்த கவிதைகள் தான், சங்க பாடல்கள் தான். இப்போ நான் என்னுடைய காலத்திலிருந்து இன்னொரு காலத்திற்கு நான் எப்படி இந்த மொழியை, சொல்லை, பொருளை கடத்துகிறேன் என்று சொன்னால் என்னுடைய பாடல் மரபு, செய்யுள் மரபு மூலம் தான். இப்போ நான் வந்து அதை குறையாக சொல்லவில்லை. இப்போ விளிம்பு நிலை மக்கள் பேசுகின்ற மொழி அப்படின்றத காலையில் நிறைய சொற்களை பார்த்தோம். அப்படி வட்டார ஒரு தம்பி கூட கேள்வி கேட்டார், வட்டார அளவில் பேசக்கூடிய மொழி வந்து எனக்கு புரியல, அப்போ ஏன் வந்து தமிழ் பேசும் நிலம் முழுக்க, தமிழர்கள் பரவி இருக்கக்கூடிய நிலம் முழுக்க ஏன் அப்படி ஒரு பொது சொற்களால் அமைந்த ஒரு படைப்பை கொண்டு வந்தால் அது எனக்கு எளிமையாக புரியும் இல்லையா, நான் போய் தேட வேண்டிய தேவை இல்லை அப்படின்ற ஒரு கேள்வியெல்லாம் வந்தது. ஆனால் கவிதைகள் வந்து எப்பொழுதும் வட்டார மொழியில் எழுதப்படுபவை அல்ல, மாறாக நம்முடைய இயல்பிலேயே, நம்முடைய மரபிலேயே, தமிழர் மரபிலேயே ஊறி இருக்கக்கூடிய சங்க காலத்தில் எழுதப்பட்ட அந்த சொற்களையும் பொருளையும் மாறாமல் காலத்திற்கு காலம் கடத்துவது வந்து செய்யுள் மரபு தான். அந்த செய்யுள்னா மொழியினுடைய உச்சபட்சமான ஒரு அழகியல் எதுன்னா கவிதை தான். அப்போ இந்த சங்க இலக்கிய பாடல்களில் அதுவே அழகியல் தான். அப்போ சங்க இலக்கியங்களிலிருந்து நம்ம சமகால இலக்கியத்திற்கு வருகின்ற பொழுது பல்வேறு விஷயங்களை நம்ம பேச வேண்டியிருக்கு இல்லையா. நீங்கள் சங்க காலத்தில் பார்த்தீங்கன்னா வந்து திரும்ப திரும்ப அந்த பாடல்கள் சொல்லக்கூடியது அக உணர்வுகள் சார்ந்த பாடல்களையும், காதலை பற்றியும் காமத்தை பற்றியும், தலைவனை நான் சந்திக்க முடியவில்லை, ஊர் அலர் தூற்றுகிறது என்று திரும்ப திரும்ப, என்னால் மடல் ஏற முடியவில்லை என்று திரும்ப திரும்ப அக உணர்வுகளை பாடுகின்ற ஒரு பாடல்களாக சங்க பாடல்கள் இருக்கின்றன. குறுந்தொகை பாடலாக இருக்கட்டும், அகவன் மகளையாகவும் என்ற பல பாடல்களை அக உணர்வு சொல்கின்ற பாடல்கள் அந்த அழகையிலோடு சொல்லப்படுகின்றன. அதே மாதிரி புறம்ல கூட வந்து நிறைய பாடல்கள் வந்து நம்ம பார்த்தோம்னா ஒரு காட்சியை சொல்லுகின்ற ஒரு நிலப்பரப்பை, ஒரு நிலக்காட்சியை சொல்கின்ற பொழுது தொல்காப்பியர் சுட்டிய அந்த திணை கோட்பாடுகளோடு எந்த திணையில் அந்த பாடல் எழுதப்படுகின்றதோ அந்த திணையில் இருக்கக்கூடிய கருப்பொருளையும் உரிப்பொருளையும் முதற் பொருளையும் உள்ளடக்கிய ஒன்றா தான் வந்து பார்க்கப்படுகிறது. அப்போ இப்படி இருக்கின்ற சூழலில் சமகாலத்தில் இந்த திணை என்பது வேறு வேறாக மாறி இருக்கின்றது. அப்போ நான் சங்க காலத்தில் தொல்காப்பியர் வகுத்தளித்த அந்த திணை கோட்பாடுகளோடும் அந்த திணை கருப்பொருளோடும் அந்த திணை உரிச்சொல்லோடும் இப்போ சமகாலத்தில் இலக்கியம் வந்து படைக்கவே முடியாது என்பது தான். இப்போ வந்து நீங்கள் வந்து குறிஞ்சி, முல்லை, மருதம் என்ற ஐவகை நிலங்கள் இருந்தது. அப்போ இப்போ எப்படி மாறி இருக்குது அப்படின்றது உங்களுக்கு தெரியும். நீங்கள் வந்து சாதி என்பது மிக பிற்காலத்தில் தோன்றிய ஒன்றாக தான் இருக்குது. அதுக்கு முன்னாடி எல்லாம் தமிழ் குடிகள் அப்படின்னு தான் இருந்தது. பின்னாடி வந்து செய்கின்ற தொழில்களினுடைய அடிப்படையில் தான் வந்து சாதிகள் பிரிந்தது. நம்முடைய இலக்கியத்தில் அதற்கான கூறுகள் இருக்கின்றன. நீங்கள் வந்து தமிழ் சமூகத்தில் அல்லது சமூகத்தில் சாதியற்ற ஒரு நிலை இருந்தது சங்க காலத்தில், அதுக்கு முந்தைய காலத்திலும் என்று பல்வேறு இலக்கியங்கள் வாயிலாக நம்ம அறிய முடிகிறோம். அப்போ அந்த சாதி என்பது உள்ளே நுழைகின்ற பொழுது இந்த கருப்பொருள், அந்த உரிப்பொருள் அதெல்லாம் தன்னுடைய தன்மை இழக்கிறதா தான் நான் பார்க்குறேன். இப்போ வந்து முல்லை அப்படின்னு பிரிச்சிருக்கோம். இப்போ தமிழ், ஏன்னா அழகியல் என்பது வெறும் அழகியல் மட்டுமல்ல, அது அரசியலோடும் சம்பந்தப்பட்டது இல்லையா, சமூகத்தோடும் தொடர்புடையது, பொருளாதாரத்தோடு தொடர்புடையது, வர்க்கத்தோடு தொடர்புடையது, சாதியோடு தொடர்புடையது. அப்போ அழகியலை பற்றி நாம் பேசுகின்ற பொழுது அரசியலை பற்றி பேசாமல் நாம் அழகியலை பற்றி பேசவே முடியாது. அதே போலவே இலக்கியத்தை பற்றி பேசுகின்ற பொழுதும் நாம் வெறும் அழகியலை பற்றி மட்டும் பேச முடியாது, அரசியலை பற்றியும் நாம் பேச வேண்டியிருக்கு. அப்போ இந்த ஐவகை கொஞ்சம்மா எனக்கு பேசுறதுக்கு டிஸ்டர்பன்ஸ் இருக்கு, கொஞ்சம் இருங்களா. அப்போ இந்த ஐவகை நிலங்கள் எப்படி வந்து தன்னுடைய அந்த பாலை என்பது என்ன, 4 நிலமும் குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல் என்று சொல்லக்கூடிய அந்த 4 நிலங்களும் தன்னுடைய வளமை குன்றும் போது பாலையாக மாறும் அப்படின்றது தான் செய்தி. அப்போ இந்த தொல்காப்பியருடைய காலத்தில் அல்லது சங்க இலக்கிய காலத்தில் இந்த நிலம் திணை கோட்பாடு அல்லது ஐந்திணைகள் பாகுபாடு இப்போ எப்படி இருக்குது அப்படின்னா, கண்டிப்பாக முல்லை திணை என்ற இடத்துக்குள்ள 2 பிரிவாக இருக்குது.
இப்போ எப்படி வந்து தலித்துக்கள் வசிக்கக்கூடிய ஒரு பகுதி தனியாக பிரிஞ்சிருக்கு, ஊர் சேரி என்று பிரிஞ்சிருக்கிறதோ, அப்போ அதில் சொல்லப்பட்ட பட்டினம், பாக்கம், ஊர், சேரி என்பது வேறு பொருள். இப்பொழுது சேரி என்று குறிக்கக்கூடிய சொல் வந்து வேறு பொருளை தருகிறது. அப்போ சாதியாக பிரிவதற்கு முன்பு தமிழ் குடிகளாக இருந்து தமிழ் நிலமாக ஐந்திணையாக இருந்த நிலம் இப்பொழுது ஒவ்வொரு திணையும் ஊராகவும் சேரியாகவும் பிரிக்கப்பட்டிருக்கிறது. அப்போ சங்க காலத்தில் எழுதப்பட்ட பாடல்கள் ஒரு விதமாகவும், சமகாலத்தில் இந்த அரசியலை, இந்த சமூக சூழலை புரிந்து கொண்டு எழுதுகின்ற பாடல்கள் அல்லது கவிதைகள் அல்லது படைப்புகள் என்பது வேறு விதமாக தான் இருக்கும். அப்போ நான் வந்து இந்த சமகால அரசியலை பற்றி அல்லது சமகால மக்களை பற்றி அல்லது சமகால சமூக சூழல்களை பற்றி, வர்க்கம், சாதி, பொருளாதார ஏற்றத்தாழ்வு, ஆண் பெண் பாலின சமத்துவமின்மை, இதை பற்றியெல்லாம் பேசுகின்ற பொழுது பேசுகின்ற மொழி என்பது அழகியலாக இருக்குமா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி இருக்குல்ல. அப்போ வந்து விளிம்பு நிலை மக்களை பற்றி பேசுகின்ற படைப்புகள் அல்லது தலித் மக்களினுடைய வாழ்க்கையை பற்றி பேசுகின்ற படைப்புகள் எல்லாம் அழகியல் அற்ற படைப்புகளாக இருக்கின்றன. அவர்களுக்கு தங்களுடைய வலிகளை மட்டும் சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறார்கள், தங்களுடைய வேதனைகளை மட்டும் சொல்லக்கூடிய படைப்புகளாக அவை மிளிர்கின்றன என்று மட்டும் ஒரு குற்றச்சாட்டு எப்பொழுதுமே விளிம்பு நிலை மக்களை பற்றி, திருநங்கைகளை பற்றி, திருநம்பிகளை பற்றி பேசக்கூடிய இலக்கியங்கள் மீது எப்பொழுதும் ஒரு குற்றச்சாட்டு வைத்துக் கொண்டே இருக்கிறார்கள். அப்ப அழகியல் என்பது இங்க சங்க காலத்தில் அழகியலை பற்றிய பேசிய அந்த இலக்கியங்கள், அந்த பாடல்கள் சமகாலத்திற்கு அது மாறி வருகின்ற பொழுது சமூக சூழலுக்கேற்ப அல்லது நிலத்திற்கேற்ப அல்லது பேசுகின்ற பண்பாட்டுக்கு ஏற்ப அவை அழகு அற்றவையாக மாறுகின்றன என்ற ஒரு பொய்த் தோற்றம் ஏற்படுகிறது. ஆனால் உழைக்கும் மக்களை பற்றி பேசுகின்ற படைப்புகள் தான் உண்மையான அழகானவை. ஒர்க்கிங் கிளாஸ் பீப்புள் என்று சொல்லுவார்கள் அல்லவா. ரூலிங் பார்ட்டி, ஒர்க்கிங் கிளாஸ், அப்படி ரெண்டு பார்ட்டி இருக்குல்ல. அப்போ ரெண்டு சங்ககால பாடல்கள் அதிகமாக வந்து ரூலிங் பார்ட்டி, ஆளும் தரப்பை பற்றி தான் பேசியிருக்கு அதிகமாக. ஒர்க்கிங் கிளாஸ் பீப்புளை பற்றி அதிகமாக பேசவே இல்லை. ஒரு செவிலி தாயை பற்றி வந்துட்டு போகிற ஒரு தலைமகளுக்கோ அல்லது அந்த மகளுக்கோ, தலைமகளுக்கு, தலைவிக்கு ஒரு ஆலோசனை சொல்லக்கூடிய ஒரு இடமாக தான் வந்து செவிலினுடைய ஒரு இடம் வந்து தீர்மானிக்கப்படுகிறது. அந்த செவிலி அப்படின்ற செவிலி தாய் வந்து எந்த பகுதியிலிருந்து வந்தாங்க, அவங்களுடைய வாழ்க்கை முறை என்ன, எங்கே தங்கி இருக்காங்க, அதை பற்றி எந்த குறிப்புகளும் நம்ம இடத்தில் அதிகமாக இல்லை. அப்போ அப்படிப்பட்ட அந்த சங்க இலக்கியத்திலிருந்து நம்ம சமகால இலக்கியத்திற்கு வருகின்ற பொழுது அப்போ உழைக்கும் மக்களை பற்றி நம்ம அதிகமாக பேச வேண்டியிருக்கு, சாதியை பற்றி பேச வேண்டியிருக்கிறது, ஆண் பெண் சமத்துவத்தை பற்றி பேச வேண்டியிருக்கிறது, சமூக நீதியை பற்றி பேச வேண்டியிருக்கிறது, சுதந்திரத்தை பற்றி, பெண் விடுதலையை பற்றி, பெண் உரிமை பற்றி, பெண் கல்வி பற்றியெல்லாம் பேசிருக்கு. அங்கே போய் உட்காந்துட்டு என்னால் அழகியலோடு எழுதிட்டு இருக்க முடியாது. என்னை பாம்பு தீண்டுகிறது என்று சொன்னால் ஐயோ என்னை பாம்பு கடிச்சிடுச்சு தானே எழுத முடியும். அழகிய புள்ளிகள் வைத்த ஒரு பாம்பு என்னை வந்து மெதுவாக தீண்டியது அப்படி அழகியலோடு எழுத முடியாது. அப்போ ஆமாம், அப்போ எது அழகியல் அப்படின்னா உழைக்கின்ற மக்களினுடைய, விளிம்பு நிலை மக்களினுடைய வலியை, வாழ்க்கையை, வாழ்வியல் முறைகளை சொல்லுகின்ற ஒன்று தான் அழகியலாக இருக்க முடியும் இல்லையா. அப்போ இப்போ எழுதக்கூடிய இலக்கியங்கள் சமகாலம், சங்க இலக்கியம் நமக்கு முக்கியம்தான். அது உலகில் வேறு எங்கேயுமே வந்து சங்க இலக்கியம் மாதிரியான ஒரு இலக்கிய பணுவல்களோ இலக்கியமோ எங்கேயுமே கிடைக்கல, அது தமிழில் தான் இருக்குது. அப்போ சமகால இலக்கியத்திற்கு அங்கிருந்து நாம் சமகால இலக்கியத்திற்கு பயணிக்கின்ற பொழுது இப்போ சமூகத்தில் அதுதான் தேவை. இப்போ ஆண் பெண் சமத்துவம் அப்படின்றதெல்லாம் எப்படி இருக்குன்றது உங்களுக்கே தெரியும். நீங்கள் அரசியலில் பார்த்தாலும் வந்து நமக்கான உரிமைகள் அங்கே மறுக்கப்படுகிறது. நீங்கள் எல்லா இடத்துலையும் வந்து எந்த இடத்துல பெண்களுக்கான இடஒதுக்கீடு என்பது பின்பற்றப்படுகிறது அப்படின்னு நம்ம பார்க்கின்ற போது அதுக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி தான். பெண்கள் மீது நிகழ்த்தப்படுகின்ற வன்முறை தான் ரொம்ப அதிகமாயிட்டே இருக்குது. அப்போ நீங்கள் வந்து முகநூலெல்லாம் நீங்கள் பார்க்கலாம் இல்லையா, நிறைய வந்து பெண்கள் மீது நிகழ்த்தப்படுகின்ற வன்முறை, நேர்மை, அந்த மாதிரி நிறைய இருக்குது. அப்போ இவற்றையெல்லாம் பேசுகின்ற பொழுது அழகியல் என்பது இதுதான் உண்மையான அழகியலாக மாறி நிற்கிறது. அதை ஒரு சில கவிதைகள் மூலமாக நான் உங்களுக்கு சொல்லிட்டு நான் நிறைவு பெறேன். ஒரு கவிதை, அம்மா என்ற ஒரு கவிதை. உயிர்மை ததும்பும் என் குரலால் உன்னை அழைக்கின்றேன், கொய்த மலரைப் போல மகிழ்ந்திருந்த உன் கன்னங்கள் சுருக்கமுற, பாதுகாக்கப்பட்ட வனத்தின் இசையாய் மௌனம் காக்கிறாய், இரத்த பிசுபிசுப்போடு துடித்து விழுந்த என் முதல் கவிதையை உன் காலடியில் இடுகின்றேன், வெடிப்புற்று குருதி வழியும் உன் பாதங்களை
உலர்ந்த என் மயிரால் துடைத்த பின்னும் உள்ளிழுத்து கொள்கிறாய். எனக்கு தெரியும், நான் நசுக்கி போட்ட உள்ளார்ந்த உன் கனவுகளை. நீ தேநீர் தயாரிப்பதும் பதார்த்தங்களை ருசி பார்ப்பதும் போல எழுதுவதும் எனக்கு வேலையாக இருக்கிறது. உடலில் ஒட்டிய மகரந்தங்களை தட்டிவிட்டு போகும் யதார்த்தத்தோடு மலைகள் சூழ்ந்த கிராமத்தையும் உன்னையும் விட்டு போகிறேன். எங்கோ உன் சாயலான பறவை பெருங்குரல் எடுத்து அழுகிறது என்ற ஒரு கவிதை. இந்த கவிதை ரொம்ப அழகியலோட ஒரு அம்மாவுக்கும் மகளுக்குமான உணர்வுகள். இப்போ என்னுடைய அம்மா என்னிடம் எப்பொழுதும் சொல்கிறது, நீ ஏன் ஒரு குடும்ப பெண்ணா இல்லை அப்படின்ற ஒரு விஷயந்தான். குடும்ப பெண்ணா உங்களுக்கு தெரியும் இல்லையா, பெண்ணியம் பேசாமல் எதை பற்றியும் கேள்வி கேட்காம போகிறது வர்றது, குடும்பம், கணவனே கண் கண்ட தெய்வம், கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன், இதெல்லாம் சொன்னால் குடும்ப பெண். இதெல்லாம் இல்லை, அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாதுன்னு சொன்னால் குடும்ப பெண் இல்லை. அப்போ என்னுடைய அம்மா அடிக்கடி கேட்கக்கூடிய கேள்வி, நீ ஏன் திருமணம் செஞ்சுக்கிட்டு ஒரு குடும்ப பெண்ணாக இருக்கு ஏன் முடியல அப்படின்ற கேட்கக்கூடிய ஒரு கேள்வி. அப்போ இந்த கேள்வியை இந்த 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 அந்த கேள்விக்கான பதில் தான் நான் அதில் சொல்லியிருக்கேன். என்னுடைய அம்மாவை விட்டு நான் போகிறேன், எங்கோ என்னுடைய அம்மாவின் சாயலான ஒரு பறவை பெருங்குரல் எடுத்து அழுகிறது அப்படின்ற ஒரு கவிதை. இன்னொரு கவிதை பார்த்திங்கன்னா, 8 வழி சாலைகள் பற்றி தெரியும் இல்லையா, எங்கே பாரு அந்த 8 வழி சாலைகளை பற்றி போடுறாங்க. அப்படி நிறைய வாழ்தல் நிமித்தம் அப்படின்ற ஒரு கவிதை. பருவமழை பெய்யும் பொழுது பனையோலை வேய்ந்த கூரையிலிருந்து வழியும் நீர் நிறைந்து தழும்பும் முற்றத்தில் வளர்ந்திருக்கின்றது ஒரு கொன்றை மரம். மஞ்சள் நிறத்தில் மலர்கள் பூத்திருக்கும் அதில் ஒரு கூடுண்டு. அழகு சிறுத்த குருவிகள் எப்பொழுதும் பேசிக்கொண்டிருக்கும் அதன் நிழலில் அமர்ந்து மனிதர்களை வாசித்து கொண்டிருப்பேன். இப்பொழுது மழையும் இல்லை, மரமும் இல்லை, குருவிகளின் இறகுகள் உதிர்ந்திருக்கவில்லை, மனிதர்கள் எவரும் நடமாடவில்லை. தொலைவிலிருந்து உயிர் வலிக்க பார்க்கிறேன். என் பனையோலை வீட்டை குறுக்காக கடக்கிறது ஒரு புறவழிச்சாலை. இப்போ எல்லாமே பைபாஸ் ரோடு தான் போடுறாங்க, எங்கே பார்த்தாலும் சாலை தான். எங்கே போகிறாங்கன்னு தெரியல, அவங்கெல்லாம் எங்கேயுமே நிறுத்தமே கிடையாது. இங்கே தொடங்கி நேராக பெங்களூர் தொடங்கி மும்பை. அப்போ நடுவில் வசிக்கிறவர்களெல்லாம் மனிதர்கள் இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வி வருதில்ல. அப்போ என்னுடைய வீட்டை குறுக்காக வீடு கட்டுவதற்கு புறவழிச்சாலை போடுவதற்காக என்னுடைய வீடு இடிக்கப்படுகிறது. அப்போ என்னுடைய வீட்டை குறுக்காக கடக்கிறது ஒரு புறவழிச்சாலை. அப்போ இது அழகியலோடு என்னுடைய வலியை ஒரு அழகியலோடு சொல்லப்பட்ட ஒரு கவிதை தான். இன்னொரு கவிதையை நான் சொல்லிட்டு நான் முடிச்சுக்கிறேன். அந்த கவிதை, என் அம்மாவிடம் கேட்கிறேன், என்னை ஏன் தலித்தாக பெற்றீர்கள் அம்மா? அம்மா பதில் சொல்கிறாள், உன்னால் தான் உலகத்தை நேசிக்க முடியும் மகளே. அம்மாவை பற்றி நான் எழுத கவிதை அழகியலோடு, ஆனால் இந்த உலகத்தை, மானுட நேசிப்பை, மானுட விடுதலையை விரும்புகின்ற ஒன்றை சொல்லுகின்ற பொழுது அங்கே ஒரு அழகிலும் இல்லை. ஆனால் அதுதான் மிக சிறந்த அழகியலாக இருக்கிறது. அந்த கவிதையில் அலங்காரம் இல்லை, படிமங்கள் இல்லை, இறைச்சி இல்லை, உள்ளுரை இல்லை. ஆனால் இந்த கவிதை தான் மானுட விடுதலைக்கான ஒரு கவிதை. கடைசியாக இன்குலாப் அவர்களுடைய ஒரு கவிதையோடு நான் முடிக்கலாம் என்று இருக்கின்றேன். எலும்பும் சதையோடும் நாங்கள் தீயில் வேகுது, கோர்ட்டாரும் அரசும், சர்க்காரும் கோர்ட்டும் அதில் எண்ணெயை ஊற்றுது, எதையோ சலுகைன்னு அறிவிக்கிறீங்க, நாங்கள் எரியும் போது எவன் மசுரை பிடுங்க போனீங்க, உன்னை போல அவனை போன 8 சாண உயரமுள்ள மனுஷங்கடா நாங்கள் மனுஷங்கடா. இது மறைந்த இன்குலாப் அவர்கள் எழுதிய கவிதை. இதில் ஒரு அழகியலுமே இல்லை. இந்த கவிதை எதை பாடுகிறது? மானுடத்தை பாடுகிறது, விடுதலையை பாடுகிறது, சமூக நீதியை பாடுகிறது, சக மனிதனை மனிதனாக நினைக்க வேண்டும் என்ற எண்ணம் ஒன்றை உறக்க சொல்லுகிறது. அப்போ அதுதான் அழகியலாக மாறி நிற்கிறது. அப்போ சங்க இலக்கியத்திலிருந்து இந்த அழகியல் என்பது சமகாலத்தில்
உழைக்கும் மக்களை பற்றி பேசுவதே ஒரு அழகியலாக மாறி இருக்கிறது. இதுதான் உண்மையான இலக்கியம், மக்களினுடைய இலக்கியம், சமூக நீதி இலக்கியம். அழகிய பெரியவனுடைய ஒரு கவிதை இப்படி முடியும். போய் வருகிறேன் என்று படியிறங்கும் என் சொற்களை நினைவில் கொள். போய் வருகிறேன் என்று படியில் இறங்கும் என் சொற்களை நினைவில் கொள். மீண்டும் நான் உன்னை சந்திக்கும் பொழுது கழுகின் மீதமர்ந்து துண்டிக்கப்பட்ட உக்கிரத்தில் இருக்கும் என் வனத்தையும் கடலையும் காற்றையும் நிலத்தையும் கொண்டு வருவேன். உன்னை சந்திக்கும் பொழுது நீ எனக்கு மறுத்த காற்றையும் கடலையும் வனத்தையும் நிலத்தையும் நான் கொண்டு வருகின்றேன் என்ற உழைக்கும் மக்களுக்காக, விளிம்பு நிலை மக்களுக்காக பேசுகின்ற கவிதைகள். இவைதான் உண்மையான இலக்கியம், இவைதான் தேசிய இலக்கியம், இவைதான் அழகியலோடு இருக்கக்கூடிய இலக்கியம் என்று சொல்லிக்கொண்டு வாய்ப்பு அளித்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியையும் அன்பையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.